இது எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் செய்யவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் தான் பண்ணார். ரஜினி ரஜினியை பார்த்து தான் வளர்ந்தோம், அவரை கண்டு நம்ம பிரமிச்சோம், படத்தில் அவரெல்லாம் பயன்படுத்தணும். சூர்யா கதை கேட்குறாருன்னு அந்த ஃபீமேல் வெர்ஷனை அப்படியே மேல் வெர்ஷனாக மாற்றி கதையை சொன்னோடனே நல்லா இருக்கு அவருக்கு. அப்போ இந்த சோசியல் மீடியாவோட ஸ்ட்ரென்த் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியலையோன்னு கூட நமக்கு தோணுது. நயன்தாராவோடு கம்பேர் பண்ணும்போது நாக சைதன்யா ஒன்றும் பெரிய நடிகர்லாம் கிடையாது. ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காங்க. அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். விஜய் சார் தீவிரமா அரசியல்ல இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அவரோட கடைசி படம் எந்த நிலைமையில இருக்கு? கடைசி படம் இப்போதான் ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் போயிருக்காங்க, ஏதோ சாங் ஒன்று எடுத்திருக்காங்க. அவர் அரசியலுக்காக படப்பிடிப்பு ஒருபோதும் தள்ளி வைக்கல. அவர் இதில் தெளிவாக இருக்கார். படம் ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம். இந்த படத்துக்கான தேதிகளே அவர் எந்த நேரத்துலையும் அவர் மாற்றவே இல்லை. கரெக்டாக ஷெட்யூல் படி போயிட்டு இருக்காரு. ரீசெண்டாக அந்த விருந்தெல்லாம் கொடுத்துருந்தார்ல சார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விருந்து எனக்கு நிஜமாக ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இதற்கு முன்பு எல்லா அரசியல் கட்சிகளுமே மாநாடு நடத்தியிருக்காங்க. அந்த இடம் கொடுத்தவங்களா அவங்க கௌரவப்படுத்தியிருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. பணம் நீ இடம் கொடுத்தா நான் பணம் கொடுத்தேன், அதோட உனக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போகிற ஒரு காலத்தில் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நன்றியோடு ஒரு விருந்தளிப்பதுங்கிறது நிஜமாக எந்த அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு விஷயமா இருக்கு. எனக்கு ரொம்ப நிறைய விஷயங்களில் விஜய் நம்மளை ஆச்சரியப்படுத்திகிட்டே இருக்காரு. முக்கியமாக நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னென்னா, மாவட்டந்தோறும் அந்த மாணவர்கள் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவ மாணவிகளை கூப்பிட்டு மொத்தமாக ஒரு கல்யாண மண்டபத்தில் அவங்களுக்கு விருந்து கொடுத்து அவங்களோட செலிப்ரேட் பண்ணது இருக்குல்ல, இது எந்த அரசியல் தலைவரும் தமிழ்நாட்டில் செய்யவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் விஜய் தான் பண்ணார். இதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு இடம் கொடுத்தவர்களை கூப்பிட்டு கௌரவிச்சது ஃபர்ஸ்ட் டைம் இவர் தான் பண்ணுறாரு. அதனால உள்ளபடியே விஜயினுடைய அரசியல் கொஞ்சம் புதுமையாக இருக்கும் அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். ஓகே. ரஜினி சார் நான் அரசியல்லாம் விலகி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ நான் அரசியல்லாம் எதுலையுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா சீமானை சந்திக்கிறாரு. திடீர்னு பார்த்தா இந்த அதிமுக கட்சியில வீடியோ காலில் பேசிட்டு இருக்காரு அந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்ல. எல்லாருக்கும் ஒரு விஷயத்த கரெக்டா சொல்லணும், இல்லைன்னா எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறணுன்ற ஒரு பாலிசியில இருக்காரு. இல்ல, அவர் எல்லாருக்கும் பொதுவானவராக இருக்கார். அதுல அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் அவர் ஒரு தனி கட்சி துவங்கணும்னு நினைச்சாரு. அது ஏதோ சந்தர்ப்பவசத்தில் அது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது தான். எப்படியாவது இவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடணுங்கிற முடிவோடு தான் அவர் இருந்தார். ஆனாலும் ஒரு ப்ரெஷர் அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நீ வந்தே ஆகணும் அப்படின்ட்டு. டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்து ஏதோ ஒரு ட்ராமா ஆடி அதுலேருந்து வெளியில் வந்துட்டார் டோட்டலாக. அவருக்கு என்னென்னா, யாரையும் பகச்சிக்காமல் இருந்துருவோமே, எதுக்கு அவருக்கு இவருக்குன்னு. இப்போ சீமான் கூட போய் பார்த்ததுனால சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுவாரானா பண்ண மாட்டார். எந்த காலத்துலேயும் சீமானுக்கு ஆதரவாக பேச போகிறதில்ல, திமுகவுக்கு ஆதரவாக பேச போகிறதில்ல, அதிமுகவுக்கு ஆதரவாக பேச போகிறதில்ல. அதே நேரத்தில் சீமானை அவர் சந்திக்கும் பொழுது இவர் ஏற்கனவே விஜய்க்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கு. விஜயும் ரஜினி ரஜினியை பார்த்து தான் வளர்ந்தோம், அவரை கண்டு நம்ம பிரமிச்சோம், படத்தில் அவரெல்லாம் பயன்படுத்தணும். இன்னைக்கு நம்ம அவரை தாண்டி போனால் கூட அவரை ஒரு மரியாதையோடு பார்த்துட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வணக்கங்களையும் நம்ம கொடுத்துட்டு கடந்து போகணும்னு நினைக்காம அப்படி லேசாக அவரை சீண்டிட்டார் ரஜினியை. அப்போ ரஜினிக்கு எவ்வளோ கோபம் வரும். நான் பாட்ட செவனேன்னு இருக்கேன், நீ என்னை சின்றியங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல. அதை கரெக்டான விஜய் எதிரி யாருன்னு பார்த்து இந்த இடத்துல ஒரு அடி அடிக்கிறார். அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். இதில் பெருசாக அரசியல் இல்லைன்னா கூட ரஜினிக்கு ஒரு ஆத்ம திருப்தி கட்டாயமாக வரும். ஓகே சார். இப்போ சூர்யா சார் கங்குவா படத்துக்கு அப்புறமா வாடிவாசல் நடிப்பார். அந்த வாடிவாசல் படத்தோட ஒர்க் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் இப்போ ஆர்ஜே பாலாஜி ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இப்போ வாடிவாசல் எப்போ சார் வரும்? வாடிவாசல் கட்டாயமாக நடக்கும். ஏன்னா இப்போ விடுதலை படம் இப்போ தான் முடிச்சிருக்கிறாரு வெற்றிமாறன். இவர் இதுக்கப்புறம் உட்காந்து அந்த ஸ்கிரிப்டை எழுதணும். ஓகே. ஸ்கிரிப்ட் எழுதி அதை ஃபைனல் பண்ண பிறகு தான் சூர்யா அங்கே வர முடியும். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் எதுக்கு சும்மா இருக்கணும், அவ்வளோ நாள் சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா. நடுவில் ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலான்னு இங்கே வந்திருக்காரு. அவருடைய நோக்கமே இப்போ வாடிவாசலில் தான் இருக்கு. அடுத்து சூர்யா சார் ஆர்ஜே பாலாஜி கூட படம் பண்றாங்களே, அது நவம்பர் 30 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஷூட் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏதாவது நியூஸ் வந்திருக்கா? ஆக்சுவலாக இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பொள்ளாச்சியில் மாசாணியம்மன் கோயிலில் அந்த படத்தோட பூஜை போட்டிருக்காங்க.
கதையே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதை தான். ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் பண்ணார் இல்லையா? ஆமா. மூக்குத்தி அம்மன் மாதிரியே ஒரு படம் பண்ணணும், அதில் நம்ம நடிக்கணும்னு தான் அவர் வந்து ஒரு கதை ஒன்று எழுதினார். அதில் இவரே வந்து முதல்ல அது நயன்தாராட்டே கேட்போம், மூக்குத்தி அம்மன் 2 அதை எடுக்கலான்லாம் பிளான் பண்ணார். அப்புறம் நயன்தாரா என்ன காரணத்தினாலே அதில் வரல. அப்புறம் த்ரிஷாவை வச்சு எடுக்கலான்னு நினச்சார். அப்புறம் சூர்யா கதை கேட்குறாருன்னொடனே அந்த ஃபீமேல் வெர்ஷனை அப்படியே மேல் வெர்ஷனாக மாற்றி கதையை சொன்னோடனே நல்லா இருக்கு அப்படின்ட்டார். இப்போ அதைத்தான் எடுக்க போகிறாங்க. அப்போ கோயில்லேருந்து தூங்குவது தான் சரியாக இருக்கும்னு. ஓகே சார். இப்போ ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்துட்டு இந்த சோஷியல் மீடியாவுக்கு யூடியூபர்ஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ரிவ்யூ எடுக்கக்கூடாது, மூவி ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, பப்ளிக் ரிவ்யூங்கிறது முக்கியம். நீங்கள் அந்த டாப்பு 7 ஹீரோக்களுக்கு தேவையே கிடையாது. இப்போ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு கூட்டம் தானாக உள்ளே வந்துடும். ஆனால் இந்த எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது அடுத்த கட்ட நடிகர்களுக்கான உதவி. இப்போ இப்போ ஒரு சாதாரண இப்போ இந்த அசோக் செல்வன் படம் ஒன்று வந்திருக்கு, அது ஒன்றும் பெருசாக யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. இப்போ எஃப்டிஎஃப்எஸ் வந்து ஏதோ 1-2 சேனல்களில் எடுத்து போட்டாங்க, நிறைய பேர் போகலை. என்ன காரணம் அப்படின்னா, தயாரிப்பாளர் சங்கம் வந்து யாரையுமே தியேட்டருக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போவானான்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டாங்க. பட் அந்த இவங்க சொன்ன கோரிக்கையை இவங்க இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க, அது வந்து ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி எல்லா தியேட்டருக்கும் ஒரு சர்க்குலராக அனுப்புனாங்கன்னா இல்லை. இவங்க சொல்லியிருக்காங்க, இன்னும் அதை வந்து திட்டமாக பண்ணலை. ஸோ அப்படிப்பட்ட சூழல்லே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சங்கம் வந்து எதிர்ப்பாக இருக்குது, நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அப்போ யாருக்கு பாதிப்பு? இந்த வாரம் வந்து ஒரு 3 படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக மாறிடுச்சு. அதனால் எஃப்டிஎஃப்எஸ்ங்கிறது முக்கியம், விமர்சனங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவோ நெகட்டிவோ. இப்போ நெகட்டிவாக நீங்கள் ரிவ்யூ பண்ணால் கூட அவ்வளோ மொக்கப்படமா நான் போய் பார்க்குறேன்னேன்னு ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்காகவாவது ஒரு கூட்டம் போகும். சும்மா கலாய்க்கிறதுக்கு போய் கலாட்டா பண்ணி வார்த்தைக்கு வார்த்தை ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் உள்ளே போகும். ஆக மொத்தம் டிக்கெட்டாக மாறுதில்லை, பணமாக மாறுதில்லை. ஸோ அதுக்கு கூட ஒரு வழி ஏற்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு இவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் அதில் ஸ்டபனாக நிற்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ என்ன நிறைய தமிழ் சினிமாவில் வந்துட்டு நிறைய படங்கள் வந்து நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதே இந்த ரிவ்யூஸ்னால தான். சின்ன படங்கள் கூட யாராவது நல்ல ஒப்பீனியன் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்க விஷயத்துல அதுதான் தெரிய வைக்குது. அப்படி இருக்கிறது எப்படி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடுவாங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ எலன் மாஸ்க் வந்து ஏதோ ஒரு மீம்ஸை பார்த்துட்டு ஒரு தமிழ் படத்தை அதை வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு. அப்போ சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நீங்கள் வச்சு பாருங்களேன். நீங்கள் பப்ளிக் ஸ்டார்னு நடித்த ஒரு படம், அவர் யாருன்னே யாருக்கும் தெரியாது. அந்த படத்தினுடைய ஹீரோயினை சுத்தமாக யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அந்த படம் குறித்து ஒரு மீம்ஸ் ஒன்று வருது, அதை வந்து எலன் மாஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறாருன்னா, அப்போ இந்த சோஷியல் மீடியாவோட ஸ்ட்ரென்த் இங்கே உள்ளவங்களுக்கு தெரியலையோன்னு கூட நமக்கு தோணுது. அது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும்னா நடக்க போகிறது இல்லை. நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். அது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதைத்தான் இவங்க பண்ணுமே தவிர, நீ வரவே வராத பேசவே பேசாதன்னா அது இவங்களுக்கே கேடாகும். ஓகே சார். நம்ம லாஸ்ட் வீக்கே வந்து பேசியிருந்தோம். இப்போ நயன்தாரா மேம் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து செட் பண்ணிட்டு போயிட்டாங்க, படத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்கிறது. அடுத்து யாராவது பண்ணுவாங்களா நான் லாஸ்ட் வீக் கேட்டிருந்தேன். இப்போ அதே மாதிரி வந்துட்டு நாக சைத்தன்யா பண்ணியிருக்காரு. பட் அந்த தொகையில தான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்போ இவங்களுக்கே 18 கோடி தான் கொடுத்துருக்காங்க. நயன்தாராவோடு கம்பேர் பண்ணும்போது நாக சைத்தன்யா ஒன்றும் பெரிய நடிகர்லாம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது 50 கோடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஆர்வ மிகுதியில் அவருடைய ரசிகர்கள் அடிச்சு விடுற தகவலாக இருக்கலாம். பட் விசாரிப்போம், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து உள்ளபடியே வந்து அவ்வளவு தொகை தானான்னு விசாரிக்கலாம். ஓகே. அப்போ இது வந்துட்டு அஃபிஷியலாக இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலையா சார்? அஃபிஷியலாக இல்லை, நெட்ஃப்ளிக்ஸுக்கு அவங்க திருமணத்தை கொடுக்குறாங்க, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் அந்த தொகை வந்து அவ்வளவு தானான்னு தெரியல, அவ்வளோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே சார். இப்போ அடுத்த லைன்ல வேற யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு வந்து சித்தார்த் அவருடைய திருமண புகைப்படங்கள்லாம் விட்டுட்டு இருந்தாரு. சரி, நம்மளும் கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணியிருந்தா நம்மளும் வித்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் ஏதாவது? இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லாருடைய கல்யாணத்தையும் வாங்கி போடுவாங்களான்னு தெரியல. பட் அவங்களும் வந்து ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, யாருடைய திருமணத்தை மக்கள் விரும்புகிறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை வச்சு தானே